அண்ணாமலை வெற்றி பெற மாட்டார் என கூறியதால் தன் விரலை துண்டித்த பாஜக பிரமுகர். விரலை துண்டித்த பாஜக பிரமுகர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆண்டாள் முள்ளிப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் துரையூர் ராமலிங்கம். இவர் கடலூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவராக உள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய ராமலிங்கம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கோவை வந்துள்ளார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே பிரச்சாரத்தின் போது ஒருவர் கோவையில் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பில்லை என்று ராமலிங்கத்திடம் கூறியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ராமலிங்கம் அண்ணாமலைதான் வெற்றி பெற வேண்டும் என்று கூறியவாறு திடீரென கத்தியை எடுத்து தன்னுடைய இடது கை ஆள்காட்டி விரலை துண்டித்து கொண்டார். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதுகுறித்து ராமலிங்கம் கூறுகையில், நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் உள்ளேன். அண்ணாமலைக்காக ஏற்கனவே அரவக்குறிச்சியில் பிரச்சாரம் செய்துள்ளேன். 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தும் ஒரு நல்ல வாய்ப்பு கோவையில் அமைந்துள்ளது. இதைவிட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. இதனிடையே நண்பர் ஒருவர் வெற்றி வாய்ப்பு இருக்காது என்று கூறியதால் கோபமடைந்து விரலை துண்டித்து விட்டேன். என் விரலை தானமாகவே கொடுத்துள்ளேன். தமிழக மக்கள் ஒரு விரல் புரட்சி செய்து பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.